Hello viewers, welcome back. Finally, the official trailer of Toxic release ஆயிடுச்சு. நான் நினச்சேன் இதில் என்ன பிட்டை காட்ட போகிறான்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணி பார்த்தேன். எக்ஸ்பெக்டேஷனை மாற்றுற மாதிரி ட்ரைலரில் இருக்கும். ஒரு 2 ஷாட் நினைக்கிறேன். ஒரு 2 ஷாட், ஒரு ருக்மிணியும் இருக்கிற மாதிரி கிடையாது. அவங்க பேசும்போது அம்மனை கட்டியே காட்டுற மாதிரி ஒரு சீனும், அதுக்கப்புறம் இன்னொரு பெட் சீனும் லைட்டாக காட்டியிருப்பாங்க. அதை தாண்டி படத்துல மேக்சிமம் நான் எதிர்பார்த்த மாதிரி எதிர்பார்க்காத மாதிரி ஆக்ஷன் சீக்வன்ஸும் அந்த ஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சு. எங்க டவுட்டு, இந்த அளவுக்கு ஆக்ஷன் சீக்வன்ஸை வச்சுக்கிட்டு எதுக்கு கீதா மோகன் தாஸ் மேடம் அந்த டீசலையும் கிளிம்ஸ்லையும் இவ்வளவு காரியமொழியில் வாங்குற அவசியம் என்ன இருக்கு? ஏன்னா அப்பயே இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் கண்டு ஹைப்பர் பில்டாக இருக்கும்ல பாசிட்டிவா. ஏன்னா அவங்க கிளிம்ஸையும் இந்த டெய்ல்ஸ் லேடிஸ்ன்னு சொல்லி டைரக்ட்ல ஒரு சின்ன கிளிப் விட்டாங்கல்ல, அதுலயும் ஃபுல்லா பிட்டா காட்டி அவ்வளோ காரியமொழி வாங்கி இது ஆக்ஷன் படமா இல்லை பிட்டு படமான்ற அளவுக்கு பேச வச்சான் அவங்க. இப்போ இந்த அஃபிஷியல் ட்ரெயிலர் பார்த்த உடனே பரவாயில்லப்பா, இந்த பத்தி பிட்டு மட்டுமே இருக்காது, பிட்டுக்குள்ள ஆக்ஷனும் இருக்கும்ன்ற மாதிரி காட்டியிருக்காங்க. அண்ட் இந்த படத்துல இன்னொரு சர்ப்ரைசிங்கான விஷயம் என்னன்னா, இந்த படத்தை ஆக்சுவலா கேவின் ப்ரொடக்ஷன் கம்பெனி தான், அது ஓகே தான். ஆனா இந்த படத்துல அசோசியேட் பண்ணி இந்த கிராஃபிக்ஸ், அதாவது இந்த காந்தரா படத்துல கிராஃபிக்ஸ் எல்லாம் ஓகே நல்லா இருந்துச்சு. ஆனா ஒரு ஸ்டன்ஸ்லயே இவ்வளவு பக்காவான கிராஃபிக்ஸ் எப்படி பண்றாங்க? ஒரு ஒரு கன்னட படமா இருந்துக்கிட்டு எப்படி பண்றாங்க? ஏன்னா ராஜமொழி அளவுக்கு ஒன்றும் டெக்னாலஜி கையில கிடையாது. எப்படி இது அழகா பண்றாங்க நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்பதான் ரிவீலே பண்ணிருக்காங்க, அசோசியேட்டட் வித் லயன்ஸ் கேட். லயன்ஸ் கேட் வந்து இந்தியன் கம்பெனி கிடையாது. லயன்ஸ் கேட் ஹாலிவுட் ஆக்ஷன் ஃபிலிம் ஒரு கம்பெனி அது. லைன்ஸ் கிட்ட நீங்க ஒரு அந்த ஃபிலிம் ஹிஸ்டரியே பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆக்ஷன் படமா தான் இருக்கும். இதுப்பா சொல்லலாம், மெயினான படமே இந்த ஜான்விக். நிறைய பேர் ஜான்விக் ஃபேண்டஸ் பார்த்துருப்பீங்களே, ஆக்ஷனுக்கு பேரு போன படம். அந்த அளவுக்கு அந்த படம் ஃபுல் ஆக்ஷன் தான் இருக்கும். ஆக்ஷனாகவே பார்க்கணும், அதாவது ஆக்ஷன் மட்டும்தான் பார்க்கணும். என்ன மாதிரி ஆக்ஷன் விரும்புகிறவங்க, ஆக்ஷன் பைத்தியங்க மட்டும் அந்த படம் பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி படம் எடுத்தது லைன்ஸ் கேட் ஃபிலிம். ஆனால் அவங்களும் முக்கியமான படம் எடுத்திருக்காங்க. சில படம் சிலதான் இருக்கு, அதை சொல்லும் பேரே மறந்து போச்சு. ஆனா லைன்ஸ் இது முக்கியமா பார்த்துருக்கேன், ஆனா கம்மி பட்ஜெட். ஆனா இந்த யோசிக்கிறேன், ராமாயணம் அளவுக்கு எதுக்கு இவ்வளவு பட்ஜெட் போட்டாங்க இந்த படத்துக்கு? எதுக்கு இந்த அளவுக்கு மேக்கிங் பண்றாங்க? எப்படி இதெல்லாம் அவங்களுக்கு, அதாவது இந்த கிளிம்ஸ்லயும் ட்ரைலர்லயும் அஃபிஷியல் கிடையாது சொல்றேன், இதுக்கு முன்னாடி லேடிஸ் லைட்ஸா இருக்கும்போது இந்த ட்ரைலர் வச்சுல இதெல்லாம் பார்க்கும்போது இவ்வளவு மொத்தமா பிச்சினாவே இருக்கு. மேக்கிங்கமா நல்லா பண்ணாங்க. இவ்வளவு பட்ஜெட் எங்க தூக்கி போட்டாங்கன்னு பார்த்தா இப்பதான் புரியுது. இந்த படத்துல அதாவது ஒரு ஹாலிவுட் ப்ரொடக்ஷன் கம்பெனி இந்த படத்துல இன்வால்வ் ஆனால, ஸோ அவங்க கண்டிப்பா சொல்ல அந்த கம்பெனியோட கிராஃபிக்ஸ் டெக்னாலஜி எல்லாம் இந்த படத்துல இருக்கு, தெளிவா தெரியுது. ஸோ இந்த படம் எப்படி இருந்தாலும் கண்டிப்பா அந்த மேக்கிங் நான் சொன்ன மாதிரி தான். நான் இந்த கிளிம்ஸ்லும் சொல்லியிருப்பேன், எல்லாரும் சொல்லியிருப்பேன். இந்த படத்தோட மேக்கிங் குறைய சொல்ல முடியாது, மேக்கிங் டாப் நாச். அது ஏன்னு இப்பதான் இதுக்கு முன்னாடி புரியல. ஆனா ஒரு கன்னட பிலிமால, அதுவும் இந்தியன் படங்களால எவ்வளவு அளவுக்கு மேக்கிங்கும் கிராபிக்ஸும் பண்ணணும்னு யோசிச்சிருந்தேன். ஆனா அந்த கம்பெனி நேம் ரிவீல் பண்ணமா புரியுது எதுக்கு இந்த அளவுக்கு கிராபிக்ஸ் அவங்க போட்டுருக்கான்னு சொல்லி. ஏதோ சொன்ன மாதிரி லைன்ஸ்கே இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ மேக்கிங் டாப் நாச்சு. ஆக்ஷன்ஸ் பெருசா நான் சொல்ல மாட்டேன், ஆக்ஷன்ஸ் இருக்கு. ஆனா இந்த கடைசியா வில்லன் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது மட்டும்தான் ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கு. அதாவது வில்லன் சண்டை போடுவால, அது பார்க்க நல்லா இருந்துச்சு. வில்லனுக்கான ஒரு ஐகானிக்கான ஸ்டைல் கொடுத்து, வில்லனுக்கான ஒரு கிரேஸை கொடுத்து, ஸோ வில்லனுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் கடைசியில் பல்டியில் அடிப்பது அதெல்லாம் பார்க்க கொஞ்சம் யூனிக்கா இருந்துச்சு. ஸோ வில்லனுக்கு கொடுக்கப்பட்ட ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கு. ஆனா படத்துல வர மொத்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் நல்லா இருக்கும் கேள்விக்குறி. அதுல ஒரு பொண்ணுடைய வாயிலே கட்டிய விட்டு கிழிப்பான், இந்த ஜோக்கர் படம் மாதிரி. அதெல்லாம் ரத்தம் தெரிக்கிறதுக்கு ஆர்ட் வயலன்ஸ் விஎஃப்எக்ஸ் எல்லாம் ஓகே. ஆனா படத்தோட அந்த ஃபைட் சீன் கொரியோகிராஃபி எப்படி இருக்கும்? இந்த ஜான்விக் மாதிரியே அந்த ஸ்டன்ஸ்ல ஒரு டான்ஸ் ஆட ஃப்ளோல இருக்குமான்றது தெரியல, படம் பார்த்தா தெரிஞ்சுக்கணும். ஆனா இவங்களுக்கான அஃபிஷியல் ட்ரைலர்ல ரொம்ப அதிகமாக ஸ்டன்ஸ் பார்க்க முடியும். ஸ்டன்ஸ்னா அதான் சொன்னேன், ஆக்ஷன் வந்து ஸ்டன்ஸ்னா பிரம்மாண்டமான செட்டை போட்டு கார் பல்ட்டி அடிச்சுக்கிட்டு உருண்டுக்கிட்டு பிளாஸ்ட் ஆகிட்டு, இது ஸ்டன்ஸ் கொரியோகிராஃபி நல்லா இருக்காது, ஓரளவு ரீசெண்டா இருக்கு. ஆனா ஆக்ஷனோட கொரியோகிராஃபி இன்னும் தெரியல. வில்லன் மட்டும் பார்க்கும்போது மட்டும் நல்லா இருந்துச்சு. ஆனா ஹீரோது மற்ற ஆக்ஷன்ஸுக்கு வந்து அந்த அளவுக்கு சொல்லிக்காம காட்டல. மேபி படத்துல நல்லா இருக்கலாம், ஏன்னா இது ஹாலிவுட் ஸ்டண்ட் டீம்.
எனக்கு இப்ப நம்பிக்கை வரல. ஆனா இப்ப நம்பிக்கை வந்த காரணம் என்னன்னா, ஆவலு படத்தோட ஸ்டண்ட் டீம் எல்லாம் இந்த படத்துல இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, அது அதாவது புரொடக்ஷன் கம்பெனி இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா, கண்டிப்பா இந்த படம் கொஞ்சம் ஆக்ஷன்ல நல்லா இன்வால்வ்மெண்ட் இருக்குன்னு தோணுது. ஆனா ஆக்ஷனுக்கு ஈக்குவலா பிட்டர் இன்வால்வ்மெண்ட் தான் பயமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த படத்த அவங்க எடிட் பண்ணும்போது, ரிலீஸ்க்கு இன்னும் 1 மாசம் டைம் இருக்குல்லங்க. தயவு செஞ்சு சொல்றேன். அந்த பிட்ல கொஞ்சம் கட் பண்றீங்க. கட் பண்ணி வெறும் ஆக்ஷனா மட்டும் குடுங்க. எனக்கு தெரிஞ்சு அதுவே இந்த படத்துக்கு மைனஸ் விட பிளஸ் அதிகமாகும். அதாவது நீங்க இந்த பிட்ல கட் பண்ணி ஆக்ஷன் சீக்வன்ஸ மட்டும் இன்வால்வ் பண்ணீங்கன்னா, மைனஸ விட பிளஸ் அதிகமாகும். நெறைய பேர் ஆக்ஷன் என்ஜாய் பண்ணி, இந்த ஜான் விக் மாரி ஃப்ளோல பறக்கும். இதான் என்னோட ரிக்வஸ்ட். இன்னொன்னு இந்த படத்துல கதைன்னு பாத்தா சிம்பிளா பார்த்தது ஊஞ்சி வச்சு. ரிவெஞ்ச் ஸ்டோரி. கீழ அத்வானி லவ் பண்ணியிருப்பான். கர்ப்பமாயி குழந்தையா பொறந்துரும். ஸ்டார்டிங்ஸ்ல காட்டியிருப்பாங்க. அப்பா சொல்லி கூப்பிடுற மாரி. ஸோ இத பார்த்தா அதாவது ஹீரோவுடைய ரிலேஷன்ஷிப்பே ஸ்டார்டிங்ல இருந்து கீழ அத்வானி தான் நினைக்கிறேன். ஸ்டார்டிங்கே கீழ அத்வானி ரிலேஷன் ஸ்டார்ட் ஆகும்னு நினைக்கிறேன். ஸோ அவங்க கூட குழந்தை பொறந்து அதுக்கப்புறமா அதாவது அபார்ட்மெண்ட் பண்ணிட்டு போற மாதிரி தோணுது. கடைசியில அவங்க பையன் தான் வில்லனா வர மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா உண்மையான படத்துல டபுள் ஆக்ஷன் இருக்குமா ட்ரிபிள் ஆக்ஷன் இருக்குமா தெரியாது. பார்க்கும்போது ட்ரிபிள் ஆக்ஷன் இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. ஆனா டபுள் ஆக்ஷனை ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ கதையில எந்த ஒரு புது கதையோ ஸ்கிரீன் பிளே தான் முக்கியம். அந்த கான்செப்ட் ரொம்ப சிம்பிள் தாங்க. அப்பனை பழி வாங்குற பையன் இதுதான். இது இந்த கோல் பேக்லயும் எப்படிதான் இருந்துச்சு, இதுலயும் எப்படிதான் இருக்கு தெரியல. கான்செப்ட் தான் முக்கியம். ஸ்கிரீன் பிளே அண்ட் ஆக்ஷன் சீக்வன்ஸ் ஸ்டோரி லைன் எவ்வளோ அளவுக்கு டீப்தா அந்த ஒரு கதையை கொடுக்குறாங்க முக்கியம். அதை தாண்டி இந்த ட்ரைலர் கோட் பண்ற அளவுக்குலாம் இந்த பசங்க ட்ரைலர்ல கிடையாது. நான் சொன்ன மாதிரி தான் ஹாலிவுட் மெனக்கிறதுனால ஆக்ஷன் அந்த அதாவது ஸ்டன்ட்ஸு அந்த கிராஃபிக்ஸு இது எல்லாமே மேக்கிங்ல டாப் நாச்சு. நான் சொன்ன மாதிரி அது ஏன் சந்தேகம் இருந்துச்சு, இப்போ கிளாரிஃபை ஆயிடுச்சு. அதை தாண்டி கதை முடிஞ்சு போச்சு. அப்போ அந்த ஆக்ஷன் கோரியோகிராஃபி எப்படி இருக்குதோ சத்தியமா தெரியல. அது படம் ரிலீஸ் ஆக தெரியும். ஏன்னா அவங்க அவ்வளோ காட்டல. ஏன்னா இவங்க நல்லா காட்டினாங்கன்னா ஒருத்தர் அபிப்பிராயம் ட்ரைலரில் நல்லா படத்தில் நல்லா அபிப்பிராயம் வந்துடும். இன்னும் ட்ரைலர் நல்லா இல்லை. மேபி படத்தில் நல்லா இருக்கலாம், சொல்ல முடியாது. நான் எதையும் சொல்ல மாட்டேன். ஸோ படம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். நான் ட்ரைலர் படத்தில் இதெல்லாம் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான். நான் அதிகமாக இந்த படத்தில் எதிர்பார்க்கறது என்னன்னா, அந்த பிட்சில் கட் பண்ணிட்டு ஆக்ஷனுக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுத்து படத்தை ஒரு ஆக்ஷன் த்ரில்லரா எடுத்துன்னு போனால் நல்லா இருக்கும். அந்த 18+ சீன்ஸ் மொத்தமாக கட் பண்ணீங்கன்னா ஜான்விக் மூவி டீமே இருக்காங்க. ஸோ ஜான்விக் மாதிரி ஆக்ஷன் சீன் தான் நல்லாவும் யோசிக்கிறேன். இந்த ட்ரைலரை பற்றி உங்களோட கிட்ட கீழே கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை பாய்.